ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 10th 8th லெசன் பார்ட் 2 வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஞானம் இது எழுதுனது தீசோ வேணுகோபாலன் அப்படிங்கிறவங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞானம் வேணும் ஞானம் வேணும் அப்படின்னா ஞானம்னா ஞானம்ங்கிறத எழுதுனது வேணும் அப்படின்னா வேணுகோபாலன் அப்படிங்கிறவங்க. பாருங்க, சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றடைக்கும் தெருப்புழுதி வந்தொட்டும் கரையான் மண் வீடு கட்டும் அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன் புது உக்கி பொட்டினேன் காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாளி தண்ணீர் சாய குவளை கந்தை துணி கட்டை தூரிகை அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை அப்படின்னு கோடை வெயில் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து இந்த வேணுகோபாலன் இதை எழுதியிருக்காரு. பாத்தீங்கன்னா வேணுகோபாலன் இவர் கோடை வெயில் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து தான் இந்த கவிதை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. திருவையாற்றுல இவர் பிறந்தாரு. இவர் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில எந்திரவில் பேராசிரியரா பணியாற்றிருக்காரு. அப்புறம் எழுத்து கால புது கவிஞர்கள்ல இந்த வேணுகோபாலன் அப்படிங்கிறவங்க ஒருவர். இவரோட மற்றொரு கவிதை தொகுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்சி விண்ணப்பம். இது மீட்சி விண்ணப்பம். இவர் திருவையாறுல பிறந்திருக்காரு. மணிப்பால் பொறியியல் கல்லூரியில எந்திரவியல் பேராசிரியரா பணியாற்றிருக்காரு. அப்ப வேணும் மணி அப்படின்னா வேணும்னா வேணுகோபால், மணி அப்படின்னா இந்த மணிப்பால் பொறியியல் கல்லூரியில பேராசிரியர் இருக்காரு. இவர் மீட்சி விண்ணப்பம் அப்படிங்கிறது இன்னொரு கவிதை தொகுப்பு. இந்த ஞானம்ங்கிறது எதுல இருந்ததுன்னா கோடை வெயில் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் காலக்கணிதம் இது எழுதுனது கண்ணதாசன். காலக்கணிதம் எழுதுனது கண்ணதாசன். கவிஞன் யானோ காலக்கணிதம் கருப்புடு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடைய தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம் அப்படின்னு இது ஃபுல்லா வருது. ஸோ ஒரு தடவை வாசிச்சு விட்டுக்கோங்க இந்த பாடலை. காலக்கணிதம் அப்படிங்கிறது கண்ணதாசன் எழுதியிருக்காரு. முத்தையா அப்படிங்கிறது தான் கண்ணதாசனோட இயற்பெயர். இவர் சிவகங்கை மாவட்டத்துல சிற்றூரான சிறுகூடல்பட்டியில பிறந்தாரு. இவரோட பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. 1949 கலங்காதிருமரமே அப்படின்ற பாடல் எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆயிருக்காரு. இப்ப 1949 கலங்காதிருமரமே அப்படிங்கிற பாடல் எழுதி பாடலாசிரியரா ஆயிருக்காரு. நாளைக்கு 9கள்லாம் வரப்போறாங்க. கலங்காதிருமரமே நாளைக்கு 9கள்லாம், நாளைக்கு அப்படின்னா நாலுனா 4 அப்படிங்க வச்சுக்கோங்க. 9கள்னா 9, அப்ப 49 வரப்போறாங்க. கலங்காதிருமரமேனா கலங்காதிருமரமே அப்படிங்கிற பாடல் எழுதி பாடலாசிரியர் ஆயிருக்காரு. திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். இவர் கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் தேர்ந்திருக்காரு. இவர் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மக்களுக்கு மெய்யியலை கொண்டு சேர்த்திருக்காரு. சேரன்மா காதலி அப்படிங்கிற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி அப்படிங்கிற விருதும் பெற்றிருக்காரு. தமிழக அரசோட அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. என்னது கலங்காதிருமரமே மூலியமா அறிமுகமாயிருக்காரு திரைப்பட பாடலாசிரியரா. அப்புறம் மெய்யியலை மக்களுக்கு ஊத்திருக்காரு திரைப்பட பாடல் மூலம். மெய்யில தானே கண்ணு இருக்கும். அப்ப மெய்யிலை ஊத்துனது யாரு? கண்ணதாசன். அதான் மெயிலை புகுத்துனது யாரு? கண்ணதாசன். அதான் மெயில தானே கண் இருக்கும். மெயினா உடம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் சொல்றேன். மெயில தானே, உடம்புல தானே கண் இருக்கும். அதான் மெயில தானே கண் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேரன்மா காதலி அப்படிங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருதும் பெற்றிருக்காரு. தமிழக அரசோட அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. நதியின் பிழை என்று நறுமுணலின்மை அன்றே பதியின் பிழையன்று பயந்த நம்மை புறந்தான் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றான் என்று கம்பன் கூறியிருக்காரு. அப்ப கம்முன்னு போடு நதிபதி மதி விதி இதெல்லாம் ஒட்டணும். இங்க நதிபதி மதி விதி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கம்முனா கம்பன். இப்ப பாருங்க, கம்மு போட்டு ஒட்டணும் நதிபதி மதி விதி எல்லாம். கம்மு போட்டு ஒட்டணும் நதிபதி விதி மதி எல்லாம். அதுக்கடுத்து நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாருமா அப்படின்னு கண்ணதாசன் சொல்றாரு. கண்ணு தெரியல நதி காஞ்சிருக்குன்னு கண்ணுனா கண்ணதாசன், நதி காஞ்சிருக்குன்னா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அப்படிங்கிறது. அப்புறம் ராமானுசர் நாடகம். இதுல பாருங்க, இந்த நாடகத்தை வேணா ஒரு தடவை வாசிச்சுட்டுக்கோங்க. ரொம்பலாம் பெருசா லைன் இருக்காது.
நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகம். செண்பகம்னா செம்பருத்தி பூ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு நாளைக்கே ஒன்னொன்னு மலரும். ஸோ ஒரு நாள் பாட்டு பாடினேன், செண்பகமே செண்பகமே அப்படின்னு. இந்த ஹிண்ட்டை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாளுக்கு ஒரு தடவைனா செண்பகம் அப்படி. ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வதுனா பிரம்ம கமலம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது தான் மூங்கில். ஒரு நாளைக்கு ஒரு முறை வளர்வது செண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை வளர்வது வந்து பிரம்ம கமலம், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வளர்றது குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது மூங்கில். இந்த நாடகத்தை வாசிச்சு விட்டுக்கோங்க டைம் இருந்துச்சுன்னா. கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே அப்படின்னு புறநானூற்றுல கொடுத்துருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்துல பிரான்மலை அப்படிங்கிறதுதான் பரம்பு மலை அப்படின்னு சொல்லப்படுது. பிரான்மலை தான் பரம்பு மலை. இதுக்கு ஹிண்ட் பாருங்க, புறம்போக்கு கூர்மையான வேலை வச்சு குத்திட்டான். புறம்போக்கு புறநானூறு கூர்மையான வேலை வச்சு குத்திட்டான்னா கூர்வேல் குவைய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூர்மையான வேலை வச்சு குத்திட்டான், கூர்வேல் குவைய. இதுல பரம்புன்னு இருக்குல்ல, அது வந்து பிரான்மலை அப்படின்னு அழைக்கப்படுது. பரம்பு மலைய பிரான்மலைன்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கு? சிவகங்கை மாவட்டத்துல. ஹிண்ட் பாருங்க, சிவபிரான். சிவனா சிவகங்கை மாவட்டம், பிரான்னா பிரான்மலை, அதான் பரம்பு மலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பாவ வகைகள் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.